ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் யோகேஷ். வெல்கம் டு யோகேஷ் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, வாட் இஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் வேல்யூ இருக்குது. லைக் எக்ஸாம்பிள் இந்தியானா ஐஎன்ஆர், இப்போ நம்ம வந்து யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ் டாலர். அதேமாதிரியே ஒரு நாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரன்சி இருக்கும், ரைட்? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியானா ஏயுடின்னு இருக்கும், இப்போ வந்து யூஎஸ்ஏனா யூஎஸ்டின்னு இருக்கும், இப்போ கனடியன்னா சிஏடி, நியூசிலாண்ட்னா என்எஸ்டி. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கும் ஒரு கரன்சி இருக்குது, கரெக்டாக? ஸோ அந்த கரன்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இப்போ வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் வந்து ஒரு பேராக இருக்கும். லெட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து யூரோ யூஎஸ்டி, என்எஸ்டி யூஎஸ்டி, ஆடு யூஎஸ்டி. ஸோ அப்போ அதாவது என்ன வந்து குறிக்குதுன்னா யூரோ ஸ்லாஷ் யூஎஸ்டின்ற ஒரு பேர், அதேமாதிரி ஆஸ்திரேலியன் டாலர் ஸ்லாஷ் யூஎஸ் டாலர்ன்ற ஒரு பேர். ஸோ இது மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணி வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ அதாவது எப்படின்னா இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து யூரோ யூஎஸ்டி வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகும். நான் சொன்ன எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகும். இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு யூரோ யூஎஸ்டின்னு ஒரு பேர் இருக்குது, 1.109013 அப்படின்னு சம்திங் ட்ரேட் ஆகும். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே போச்சுன்னா யூ வில் கெட் ப்ராஃபிட். 1.11 மேலே அப்படி போச்சுன்னா ப்ராஃபிட். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா கோல்டு எடுத்துக்குங்க. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸில் நீங்கள் என்னென்னு சொல்லுவாங்கன்னா XAUUSDன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா XAGUSDன்னு சொல்லுவாங்க. இப்போ கோல்டு வந்து லெட்ஸ் எக்ஸாம்பிள் 2700 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா இப்போ அந்த இடத்துல நம்ம பை பண்ணுறோம் வச்சுங்களேன். ஸோ கோல்டு வந்து மேலே போச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட். அதேமாதிரி வந்து கோல்டு அங்கேருந்து கீழே போகுது, நம்ம செல் பண்ணுறோன்னா ஸோ கீழே போனால் நம்மளுக்கு ப்ராஃபிட். ஸோ இது ரொம்ப சிம்பிள், இதுதான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கு. அண்ட் தென் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியுற மாதிரி தான் சொல்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்குன்னா ஒரு ஜோடியாக இருக்கும், ஒரு பேராக இருக்கும், ஓகேங்களா? அண்ட் தென் ஸோ இது லீகலாக இல்லை இல்லீகலாக வந்து கேட்டிங்கன்னா ஸோ இந்தியாவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ லீகல் எதுவும் சொல்லலை, இல்லீகல்னு சொல்லலை, ஆர்பிஐ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஏன் பண்ணியிருக்காங்கன்னா சில புரோக்கர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சில பே அவுட்ஸ் வர மாட்டுறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா வந்து ஃபைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஆர்பிஐனா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரோக்கர்ஸ்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்தியாவில் இருக்க புரோக்கர்லாம் ட்ரேட் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க ஃபாரெக்ஸ் பேர்ஸ்லாம் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூரோ ஸ்லாஷ் ஐஎன்ஆர் போட்ட பேர் இருக்கும். ஆனால் ஐஎன்ஆர் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமே இருக்காது, ட்ரேடும் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட், உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் நம்ம உலகத்தில் இருக்க எல்லாரும் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட போகிறோம். நம்ம ட்ரேட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ண போகிறோம். ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு போருக்கு போகிறேன், ஓகே, யூ கோயிங் டு டூ சம்திங் பிக், பெரிய பெரிய ஆளுங்க கூட நீங்கள் வந்து சண்டை போட போகிறீங்க. ஒரு பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பேங்க்கு, பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த பெரிய பெரிய பில்லியனர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா we are going to make money. ஸோ தட்ஸ் தி திங் கைஸ், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ரொம்ப நான் சிம்பிளாக புரியுமே சொல்லிட்டேன். இன்னும் நான் பேர்ஸ்லாம் வந்து இருக்கும், இந்த பேர்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்கேஸ் உங்களுக்கு புரியலாம் நான் அப்கமிங் ஸ்லைட் காமிக்கிறேன். ஸோ அந்த ஸ்லைடில் வந்து பாருங்கள், ஓகே? ஸோ கைஸ் உங்களுக்கு இப்போ புரியலாம், நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கும் ஒரு கரன்சி வரும் பார்த்தீங்களா? ஸோ யூரோப்பியன்னா யூரோ, ஆஸ்திரேலியன்னா ஏயுடி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கானா யூஎஸ்ஏ விச் இஸ் யூஎஸ் டாலர்ஸ், ஓகேங்களா? யூஎஸ்டி, ஜாப்பனீஸ்னா ஜேபிஒய், கனடியன் கண்ட்ரினா சிஏடி, நம்ம ஊர் இந்தியா ஐஎன்ஆர். ஸோ இதுக்கு ஐஎன்ஆர் வந்து பேர் கிடையாது, இந்தியாவுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் இந்தியா வந்து நம்ம இதில் கிடையாது, விட்டுலாம், ஓகே? சுவிட்சர்லாண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்எஃப், பிரிட்டிஷ் பவுண்ட்னா ஜிபிபி, நியூசிலாண்ட்னா என்எஸ்டி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் கேஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யூரோனா யூரோ யூஎஸ்டி, இங்கே போட்டிருக்க பாருங்க, யூரோ யூஎஸ்டி, யூரோ ஏயுடின்னு இருக்கும். அப்படி இல்லையா யூரோ என்எஸ்டி, யூரோ சிஏடி, இந்த மாதிரி எல்லா பேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்கும். அதேமாதிரி இது ஒரு பேர், இது ஒரு ஜோடி. இப்போ யூரோ யூஎஸ்னா ஒரு ஜோடி, இது ஒரு ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகும். இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.0972 இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓப்பன் பண்ணி சாட்டேன். ஸோ அதை உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ் இதில் எப்படி ட்ரேடிங் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லி தருவேன். ஸோ நோ நீட் டு வரி கைஸ், ஓகே? ஸோ இப்போ இந்த யூரோ யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1.09729 இருக்கா? இதான் இந்த ப்ரைஸ் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? 1.09729. இப்போ இந்த இடத்துல வந்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பை சூஸ் பண்ணுறீங்க, இந்த இடத்துல நீங்கள் வந்து பை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள் நீங்கள் பை பண்ணிங்கன்னா மேலே போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட், ஓகே? நீங்கள் மேலே போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதேமாதிரி இந்த இடத்துல நீங்கள் செல்லும் பண்ணலாம். செல் பண்ணி நீங்கள் கீழே போகும்போது ப்ரெடிக்ஷன் பண்ணுறீங்க, இப்போ இது கீழே போகும்போது கீழே போச்சுனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட். திஸ் இஸ் ஹவு ஃபாரெக்ஸ் ஒர்க்ஸ், ஓகே? ஸோ இந்த யூரோ யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் அகேன்ஸ்டாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த யூரோ யூஎஸ்டி மட்டும் தான் இருக்குமா ப்ரோ அப்படி வந்து கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ எல்லா பேரும் வந்துருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடு யூஎஸ்டி,
ஆடு NST, ஆடு கேடு, ஆடு ஜேபி, ஆடு சிஎச்எஃப், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேர்ஸும் காமிக்கிறேன். எல்லாமே ஒரே ப்ரைஸில் ட்ரேட் ஆகாது. ஒரு பேரும் ஒரு ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகும். இப்போ USD பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸில் ட்ரேட் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், ஆடு USD ஒரு ப்ரைஸில் ட்ரேட் ஆகுது, GBP USD ஒரு ப்ரைஸில் ட்ரேட் ஆகும், NST USD ஒரு ப்ரைஸில் ட்ரேட் ஆகும், GBP JP ஒரு ப்ரைஸில் ட்ரேட் ஆகும், USD JP ஒரு ப்ரைஸில் ட்ரேட் ஆகும், USD CAD ஒரு ப்ரைஸில் ட்ரேட் ஆகும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் லிஸ்ட் எல்லா பேர்ஸையும் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடு USD, ஆடு JP, ஆடு NST, ஆடு CHF, ஆடு கேட், நான் சொன்ன மாதிரி. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிற யூரோ பேர்ஸ் எல்லாமே, JP எடுத்துக்கிற JP பேர்ஸ் எல்லாமே, ஆடு JP, NST JP, யூரோ JP அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் விஷயம். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு வந்து இங்கே வேறு மாதிரி மீன் பண்ணுவாங்க. கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு வந்து XAUUSDன்னு சொல்லுவாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா சில்வருக்கு XAG/USDன்னு சொல்லுவாங்க. ஆயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா WTI ஆர் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்க பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். கோல்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டாப் பேர்ஸ் USD, ஆடு USD, USD பேர்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் GBP USD, NST USD CAD, USD JP. ஸோ இதை மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணலே போதும். மற்ற பேர்ஸ் நீங்கள் இது பண்ண அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்க பேர்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்படி தான் கேஸ் வந்து ஆக்சுவலி வந்து பேசிக்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ட்ரேட் பண்ணுறது மூலியமாக நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். இது எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், இல்லை எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், ட்ரேடிங் இவ்வளோ எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா, டவுட்ஸ் நம்ம வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். அண்ட் யா ஸோ கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஆன் டெலகிராம் ஆர் இன்ஸ்டாகிராம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த டவுட்டும் இருக்காது. இன்கேஸ் வந்து நான் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுவேன். அண்ட் யா, ஸோ வெல்கம் டு மை யூனிவர்சிட்டி அண்ட் யா, பாய்.